ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னிங். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஆக்சிலரோ மீட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சிலரோ மீட்டர்னா என்ன? ஸோ ஆக்சிலரோ மீட்டர்னா ஒன்று, இப்போ இது உங்கள் ஃபோனில் லேண்ட்ஸ்கேப் போர்ட்ரேட்டாக இருக்கிற ஒரு டிஸ்பிளே தான் உங்களால் லேண்ட்ஸ்கேப்பை உங்களால் ரொட்டேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து தெரிஞ்ச ஃபோன். ஸோ உங்களால் போர்ட்ரேட்டாக இருக்கிறத லேண்ட்ஸ்கேப்பாக வச்சுக்க முடியும். ஸோ அதுக்கு அதுக்கு நம்ம இது கொடுக்கறது தான் ஆக்சுவலராக மீட்டர். அதாவது போர்ட்ரேட்டாக இருக்கிற எந்த ஒரு டிஸ்பிளேவும் நம்மளால லேண்ட்ஸ்கேப்பாக மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், கேம் டிஸ்பிளே, கேம் சிஸ்டம், அப்புறம் ஃபோனு, இந்த மாதிரி ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ்லாம் ஆக்சுவலராக மீட்டர் இருக்கு. ஸோ ஆக்சுவலராக மீட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு கியூப் மாதிரி நிறைய வந்து ஃபஸ்ட்டு வந்து கியூப் மாதிரி இருக்குது. டியூப் மாதிரி எடுத்துட்டு எனக்கு உங்களுக்கு வந்து நான் ஒரு சென்டரில் ஒரு பால் பிளேஸ் பண்ணுறேன். ஓகே, நான் இதில் வந்து இதில் எக்ஸ், இல்லை இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ், இது ஒய் ஆக்சிஸ், ப்ளஸ் இது வந்து இஜெட் ஆக்சிஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் நான் என்ன பண்ணுறேன், இந்த பால் இருக்குல்ல, இந்த பாலை நான் வந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணுறேன். இந்த பாட்ஸை, இது வந்து 3D கியூப்னு வச்சுக்கலாமே. இந்த பாட்ஸை நான் வந்து லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும், இந்த பால் வந்து இந்த சைடு போகுமா, இந்த சைடு போகும்போது அதோட ஆக்சிலரேஷன் கிராவிட்டியில் எப்படி இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ், ஒய், இசட். வந்து எக்ஸுக்கு வந்து 1G கிடைக்கும். சென்டரில் வைக்கும்போது எல்லாமே ஜீரோவாக இருக்கும். சென்டரில் வைக்கும்போது ஆல் ஆர் ஜீரோ. சென்டரில் வைக்கும்போது எல்லாமே ஜீரோவாக தான் இருக்கும். அதே நீங்கள் வந்து அந்த பாக்ஸை வந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணும்போது பால் வந்து ரைட் சைடு மூவ் ஆகல. ஸோ அப்போ வந்து எக்ஸ் வந்து 1G வந்துடும், மீதி எல்லாம் 0G. ஸோ அதே மாதிரி இப்போ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த பால் வந்து நம்ம எர்த்துக்கு கொண்டு வரோம். எர்த்துக்குன்னா என்ன, கீழே லெஃப்ட்ல வந்து இந்த பால் ஆகுது. அப்போ வந்து எப்படி இருக்கும், இது வந்து 1 ஆயிடும், y வந்து 1G ஆயிடும், மீதி எல்லாம் வந்து 0 ஆயிடும். ஓகேவா? So, இந்த கான்செப்ட் தான் எக்ஸாக்ட் கான்செப்ட் இல்லை. இது வந்து ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸுக்கு தான் நம்ம அஹ், சொல்றோம். ஸோ மோஸ்டா ஆக்சிலரோமீட்டர் வந்து என்ன இருக்குன்னா, எம்ஏஎம்எஸ், அதாவது அதாவது இந்த ஒரு இதை யூஸ் பண்றாங்க. இந்த இதை யூஸ் பண்ணி தான்
எம்இஎம்எஸ் மைக்ரோ 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 எலக்ட்ரோ எலக்ட்ரிக் மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் சிஸ்டம். இதோட இமேஜ் பார்த்தீங்கன்னா இமேஜ் காமிக்கிறேன். இதுதான் மைக்ரோ எலக்ட்ரோ இது மெக்கானிக்கல் சிஸ்டம். இது வந்து உங்க போன் ஏதோ டிவைஸ்ல உங்களுக்கு வந்து அந்த சிலிக்கான் வேஃபருக்கு மேல இந்த எம்இஎம்எஸ்ங்கிற மைக்ரோ எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சிஸ்டம் வந்து பிளேஸ் பண்றாங்க. இது என்ன வேலை அப்படி என்ன வேலை செய்யுதுன்னா, இங்க இருக்கு பார்த்தீங்கன்னா இங்க இந்த இதுக்கு பேர் வந்து பாலிசிலிகான் ஸ்ப்ரிங். ஓகே, இந்த இதுக்கு பேர் வந்து ஃபிக்ஸ்டு பிளேட்ஸ். இது சென்டர்ல இருக்கிறது சஸ்பெண்டட் பிளேட்ஸ். இது வந்து கெப்பாசிட்டன்ஸ். ஸோ இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்ப்ரிங் பாலி ஸ்ப்ரிங் தான் நம்மளுக்கு டிசைட் பண்ணுது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸ்ல இருக்கணுமா இல்லை எக்ஸிட் ஆக்சிஸ்ல இருக்கணுமா. பாலி ஸ்ப்ரிங் தான் டிசைட் பண்ணுது. டிசைட் பண்ணி இன்னைக்கு வந்து இந்த ஃபிக்ஸ்டு பிளேட்ஸ்லையும் இந்த சஸ்பெண்டட் பிளேட்ஸ்லையும் சேஞ்சஸ் நடக்கும். அந்த சேஞ்சஸ் வந்து கெப்பாசிட்டன்ஸ் சேஞ்சஸாக இருக்கும். அந்த கெப்பாசிட்டன்ஸ் ஒரு சேஞ்ச் ப்ரொபோர்ஷனல் டு ஆக்சலரேஷன். அதுதான் ஆக்சலரேஷன், அதாவது ஸ்பீடில் முடிவு பண்ணுது. ஓகேவா? ஸோ இதில் இப்படிதான் இந்த எம்எஸ் காசு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் பவர் எவ்வளோ கொடுக்கலாம்னா 1.8 த்ரீ 3.6 வரைக்கும் நம்மளால டிசி வோல்டேஜ் கொடுக்க முடியும். பட் நாம இப்போ 5 வோல்டேஜ் நெட்ஒர்க் கொடுக்குறோம். அதனால நம்மளுக்கு 3 வோல்டேஜ் இருந்தால் அப்ராக்சிமேட்டாக 3 வோல்டேஜ் இருந்தாலே இது வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ இதுதான் நான் இந்த இதுதான் நம்ம ஆக்சுவலாக இருக்கிற ஆப் நம்ம ஃபோனில் இல்லை நம்ம கேமிங் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த என்னென்ன இருக்குன்னா அவுட்புட், அவுட்புட் தான் ஒய்இஜெட் ஆக்சிஸை டிசைட் பண்ணுது. இதுக்கப்புறம் இந்த ஏடி த்ரீ த்ரீ தேர்ட்டி இது வந்து சிப்பு. இது வந்து வோல்டேஜ் லெவலுக்கு அதாவது இது வந்து செல்ஃப் டெஸ்டிங். இந்த செல்ஃப் டெஸ்டிங் இருக்கு பார்த்தீங்களா, இந்த செல்ஃப் டெஸ்டிங் தான் இங்க இருக்கிற ஃபங்க்ஷன் தான் கரெக்டாக நடக்குதா இல்லை அதோட பிஹேவியர் சேஞ்சஸ்னா இதுதான் ஃபங்க்ஷன் பண்ணி இருக்குது செல்ஃப் டெஸ்டிங். ஸோ செல்ஃப் டெஸ்டிங் வந்து ஒன்று வந்து கனெக்டடாக இருக்கலாம், அது நான் கனெக்டடாக இருக்கலாம். சப்போஸ் கனெக்டடாக இருந்துச்சுன்னா அந்த பின் வந்து நம்ம கிரவுண்டு கொடுக்கும். இல்லைன்னா நான் கனெக்டட் அப்படியே வெறும் கொடுத்துடணும். இல்லைன்னா இதுல ஒரு இது இருக்கு, நோட் பண்ணிக்கலாம். இதுல ஒரு இது இருக்கு, வார்னிங் இருக்கு. செல்ஃப் டெஸ்டிங் வந்து 3.6 வோல்டேஜ் மேலே கொடுக்கக்கூடாது. சப்போஸ் 3.6 வோல்டேஜ் மேலே கொடுத்தா உங்களோட ஆக்சுவலாக மீட்டர் வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆகிடும். ஸோ இவ்வளோதான் கான்செப்ட்.